ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சோ நீங்க இங்க ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு முத பாருங்க. 1943 வந்து பாத்தீங்கன்னா வங்காள பஞ்சத்தை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதியதற்கு 1998 நோபல் பரிசு பெற்றவர் யார்? இதுதான். நேருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோபல் விருது கிடைக்கவே இல்லை. இதுல அமர்த்தியா சென் மட்டும் தான் சரியான ஆன்சர். ஆனா இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு? இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கற்பது ஐஏஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல நாங்க வந்து கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இது நிறைய தடவை 2022, 23வது வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சோ அதனால நான் இதை அப்படியே கேட்டிருக்கேன். இது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டரியில 11வது லெசன் வந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 1900 சோ இந்த கொஸ்டின் திருப்பியும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் கேட்டிருக்கோம். மேலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டினை பத்தி இல்லங்க, இந்த நிகழ்வை பத்தி சசி தரூர் பேசியிருக்காரு. நிறைய யூடியூபர்ஸ் பேசுறாங்க. பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த தடவை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான தகவல்களுக்கு தொடர்ந்து கற்பது ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.